الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1439 ஷாபான் மாதம் 18ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ்-சுதைத்தி அவர்கள் சூரத்துல் மாஊன் அரஐத்தல்லதி என்று நாம் ஓதக்கூடிய அந்த சூறாவில் உள்ள சில சிந்தனை துளிகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், இறை விசுவாசிகளே, நீங்கள் முறையாக அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்ற சூரா ஆல இம்ரானின் 102வது வசனத்தை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான புனித அல் குர்ஆனை மக்களுக்கு நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த அல் குர்ஆன் மனித சமுதாயத்துக்கு ஒரு நேர் வழியாகவும் அதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாக்களும் ஒளி மயமானதாகவும் ஒளி பிறக்கக்கூடியதாகவும் அதிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களை நாம் உற்று நோக்குவோமானால் ஒவ்வொரு விடயங்களுக்கும் அத்தாட்சியாக ஆதாரமாக தெளிவாக அமைந்திருப்பதை பார்க்கலாம். அதே நேரத்திலே இந்த அல் குர்ஆன் நமக்கு என்றும் நமக்கு உறுதுணையாக, தோழனாக, உதவியாளனாக எல்லா சந்தர்ப்பத்திலும் இருக்கும். அதே போன்று இந்த அல் குர்ஆனின் மூலமாக வரக்கூடிய நன்மைகள், சாதகமான மகிழ்ச்சியான விடயங்கள் மிகவும் உறுதியானதாகவும் என்றும் இல்லாமல் போக முடியாத நிரந்தர தத்துவம் மிக்கதாகவும் அந்த குர்ஆனுடைய போதனைகள் இருக்கின்றன. அதே போன்று இந்த அல் குர்ஆனை யாரெல்லாம் பின்பற்றி ஆராய்ந்து படிக்கின்றார்களோ அவர்களுக்குரிய தேவைகள், அவர்களுக்குரிய ஆசைகள், எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். அது மாத்திரமல்ல, கவலைகள் ஏற்படுகின்ற போது, துன்பங்கள், துயரங்கள் ஏற்படுகின்ற போது இந்த அல் குர்ஆனின் மூலமாக அவன் அதாவது ஒரு நிம்மதியான நிலையை, கவலையை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சக்தியை இந்த அல் குர்ஆன் அவனுக்கு கொடுக்கின்றது. எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல் குர்ஆன் நமக்கு சாதகமாக, மகிழ்ச்சியாக, உறுதுணையாக, உற்ற தோழனாக இருப்பான் என்பதை நாம் அல் குர்ஆனுடைய வரலாறுகளை பார்க்கும் போது நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இவ்வாறான மிகவும் பெருமதி மிக்க அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய பல முத்து ரத்தின சுருக்கமான பல ஏராளமான சூறாக்களை நாம் காணலாம். சிறிய வசனங்களை கொண்டதாக இருக்கும், ஆனால் அவருடைய விளக்கங்களோ பொருள்களோ விரிந்ததாக இருக்கும். அவ்வாறான ஒரு விடயங்களில், ஒரு முத்துக்களில் ஒன்றுதான் இந்த சூரத்துல் மாஊன். நாம் வழக்கமாக தொழுகைகளிலே அன்றாடம் ஓதக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது. அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம் ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون என்ற இந்த 7 வசனங்களை கொண்ட இந்த சூரத்துல் மாஊன் என்ற சூரா ஒரு ரத்தின சுருக்கம் கொண்ட ஒரு சூறாவாக இருக்கின்றது. இதில் ஏராளமான கருத்துக்களை நமது சிந்தனைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். அரஐத்தல்லதி யுகذிபு பித்தீன், மறுமை நாளிலே தீர்ப்பளிக்கக்கூடிய, கூலி வழங்கக்கூடிய அந்த நாளை பொய்ப்பிக்கக்கூடிய மனிதனை நீ பார்த்தீரா, கவனித்து பார்த்தீரா? அவன் அனாதைகளை விரட்டுகின்றான். அதே போன்று ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டவும் இல்லை, பிறருக்கு ஆர்வமூட்டாமலும் இருக்கின்றான். அதே போன்று தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான், அவர்கள் தொழுகையிலே பராமுகமாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காக, அதாவது முகஸ்துதிக்காக தொழுகின்றார்கள். அதே போன்று அற்பமான விடயங்களை பிறருக்கு கொடுத்து உதவுவதை தடுக்கின்றார்கள் என்று இந்த குர்ஆன் வசனம் நமக்கு மிக
பல விடயங்களை நமது வாழ்விலே எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற பண்பாட்டு ரீதியான நமது ஈமான், அதாவது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயங்களை நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சூறாவை எடுத்துக்கொண்டால் நமது நடத்தைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், நமது இறை விசுவாச தன்மைகள், நமது ஈமான் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை இந்த சூரா நமக்கு வலியுறுத்துகின்றது. எவன் ஒரு மனிதன் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்டு நல்லவர்களுக்கு நற்கூலியும் பாவம் செய்தவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பான் என்ற அந்த நாளை எவன் பொய்ப்பிக்கின்றானோ அவனுடைய ஈமானிலே கோளாறு இருக்கின்றது, இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டிய நிலையிலே இருக்கின்றான் என்பதை இந்த மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. எவன் ஒரு மனிதன் மறுமை நாளை விசுவாசம் கொள்ளாமல் அங்கே கேள்வி கணக்கு இருக்கின்றது, கேள்வி கணக்குக்கு பின்னால் அங்கே நன்மைகள் அதே போன்று தீமைகளுக்கான குற்றம், அதாவது தண்டனை வழங்கக்கூடிய கூலி வழங்கக்கூடிய அந்த நாளை முழுமையாகவே ஈமான் கொள்ள வேண்டும். அதனை யாராவது பொய்ப்பித்தால் அவனுடைய ஈமானிலே கோளாறு இருக்கின்றது, அந்த இறை விசுவாசம் அவனை தடம்புரள செய்துவிடும் என்ற செய்தியை இந்த சூரா நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. அதே நேரத்திலே எவன் ஒரு மனிதனுடைய ஈமான் இறை விசுவாசம் இவ்வாறான ஒரு சந்தேகம் கண்ணோடு இருக்கும் என்றால் நாளை கூலி கொடுப்பது என்பது, நாளை தண்டனை வழங்குவது என்பது ஒரு சந்தேக பார்வையிலே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய எல்லா அமல்களுடைய நன்மைகளையும் அது பாழாக்கிவிடும். காரணம், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நாளை மறுமையிலே அல்லாஹ் இதற்கு கூலி வழங்குவான். நாம் தவிர்த்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாவங்களை நாம் விடுகின்ற போதும் இதற்கு அல்லாஹ் தண்டனை வழங்குவான் என்ற ஒரு எண்ணத்தில் தான், நம்பிக்கையில் தான் நன்மை செய்வதானாலும் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வதானாலும் நமது எண்ணத்தை நாம் அமைத்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளை பொய்ப்பிக்க கூடியவன் என்று கூறுகின்றான் என்று பார்ப்போம் என்று சொன்னால், இந்த மறுமை நாளை பொய்ப்பிக்கக்கூடிய தன்மை என்பது மார்க்கத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்வை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குவதற்கு இந்த மறுமை நாளை பற்றிய இறை விசுவாசம், நாளை மறுமையிலே நன்மை தீமைகள் வழங்கப்படும் என்ற விசுவாசம் அவனுடைய வாழ்வையே மறு பக்கத்துக்கு திருப்பக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதன் மறுமை ஈமான் கொண்டால் அவனுடைய வாழ்வு பாதகமானதாக, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமானதாக இருக்கும் என்றால் மறுமையை பற்றிய ஈமான், மறுமையை பற்றிய இறை விசுவாசம், நாளை நன்மை தீமைகளுக்கான கூலி வழங்கப்படும் என்ற எண்ணம் அவனது வாழ்வை நேரான பாதையில் இட்டு செல்வதற்கு ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதன் நான் மறுமை நாளை நேசிக்கின்றேன் என்று வார்த்தைகளால் கூறலாம் அல்லது உள்ளத்தினால் உறுதி கொள்ளலாம். ஆனால் எப்போது அவனுடைய பண்பாட்டு ரீதியிலே, அவனது நடத்தையிலே, அவனது வார்த்தையிலே, செயல்பாடிலே இந்த மறுமையை பற்றி ஈமானுடைய உண்மையான, அதாவது விளக்கம், உண்மையான அந்த தாக்கம் அவருடைய நடத்தையில் வெளிப்படவில்லை என்றால் வாயால் இறை விசுவாசம் கொள்வதால் அல்லது உள்ளத்தால் உறுதி கொள்வதால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்கப் போவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அல் குர்ஆன் நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றன. எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்முடைய நடத்தைகள் குர்ஆனுக்கு, நபியுடைய போதனைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். ஈமான் என்று சொன்னால் நமது நாவால் மொழிவது, அதே போன்று உள்ளத்தால் உறுதி கொள்வது, செயலால் செயல்படுத்துவது, இந்த மூன்று விடயங்களும் முழுமையை பெறும்போதுதான் அந்த இறை விசுவாசத்தினூடாக நாம் பயனடைகின்றோம். நாம் நாவால் அதனை கூறி விசுவாசிக்க வேண்டும், நாவால் கூறி அந்த விடயத்தை உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும். இந்த இரண்டு விடயத்தையும் மூன்றாவது நமது உடல் உறுப்புகளால், நமது நடத்தைகளினால் அதை செயல்படுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த ஈமான், அந்த இறை விசுவாசம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்போது இந்த மூன்றில் ஒன்று நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்படுகின்றதோ, நம்மை விட்டு தூரமாகின்றதோ, அங்கே ஈமானிலே முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாக்கப்படுவோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் எப்போது ஒரு மனிதன் நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்ற விடயத்திலே அவனுடைய இறை விசுவாசம் தடம் புரளுகின்றதோ, ஈமானுடைய உறுதி அதாவது தளர்ந்து விடுகின்றதோ, அந்த நேரத்திலே அவனுடைய உள்ளம் கல் நெஞ்சம் உள்ளதாக, இறுக்கமானதாக மாறிவிடும். அது மாத்திரமல்ல, அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் ஐஸ் கட்டி போன்று அவ்வாறே உறைந்து விடும். அவனுடைய பண்புகள் இவ்வாறு மறுமையினாலுடைய ஈமானை பற்றிய விடயத்திலே கோளாறு ஏற்பட்டு விடும் என்று சொன்னால், இந்த மனிதன் தான்
அந்த அனாதைகளை பொறுப்பெடுக்க மாட்டான், அனாதைகளை கணக்கெடுக்க மாட்டான். காரணம், நாளை நான் அனாதை இங்கே நான் அரவணைத்தால், அனாதையை நான் ஆதரித்தால், மறுமையிலே வல்லவன் அல்லாஹ் எனக்கு துணையாக இருப்பான், நாளை எனக்கு நன்மைகள் தர இருக்கின்றான் என்ற எண்ணம் இருக்கின்ற போதுதான் அனாதைகளை அரவணைக்கக்கூடிய ஆதரிக்கக்கூடிய தன்மைகள் வரும். அதே போன்று இவ்வாறான மறுமையை பற்றி ஈமானிலே கோளாறு ஏற்படும் என்று சொன்னால், அனாதைகளை கணக்கெடுக்கின்ற விடயத்திலே, ஆதரவு செலுத்துகின்ற விடயத்திலே ஒரு கேவலமான போக்கை கொண்டவனாக இருப்பான். அது மாத்திரமல்ல, அனாதைகளை துன்புறுத்தக்கூடியவனாக மாறிவிடுவான். அதே போன்று அவனுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளும் அந்த இறை விசுவாசத்தில் ஏற்பட்ட கோளாறின் காரணமாக எல்லா விடயங்களும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமற்றதாக, உண்மையான இறை விசுவாசத்தை விட்டு தூரமாகக்கூடிய ஒரு நிலையிலே அது மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்திலே எப்போது ஒரு மனிதனுடைய செயல்கள், அவனுடைய நடத்தைகள் முழுமையானதாக இஸ்லாம் கூறக்கூடிய முறையிலே அமையும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை, அவனுடைய செயல்பாடுகளை, அவனுடைய நடத்தைகள் மூலமாக உலகத்திலும் அவனை சங்கைப்படுத்துவான். மறுமையிலே அதனை விட மிகவும் கௌரவமான இடத்தை கொடுப்பான். இப்பேற்பட்ட மனிதன் அனாதைகளை அரவணைப்பான், ஏழைகளுக்கு உணவளிப்பான், ஏழைகளை அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று போதிக்கக்கூடிய தன்மையை மறுமை நாளை பற்றிய ஈமான் உள்ளவன், மறுமை நாளை பற்றிய விசுவாசம் உள்ளவன் நடந்து கொள்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்போது நாளை மறுமையிலே நாம் மீண்டும் எழுப்பப்படுவோம், கேள்வி கணக்கு இருக்கின்றது. அங்கே நன்மை தீமைகளுக்கான குற்றங்களுக்கான கூலிகள், தண்டனைகள் வழங்கப்படக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன என்ற ஒரு நிலைமை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியும் என்றால், அவனுடைய உள்ளம் தூய்மையாகிவிடும், அவனுடைய வார்த்தைகள் நல்லதாக மாறிவிடும், அவனுடைய நடத்தைகள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக மாறிவிடும். காரணம், நான் எதை செய்தாலும் நாளை அல்லாஹ் என்னிடத்திலே கேள்வி கணக்கு கேட்க இருக்கின்றான். நான் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு கூலி வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். பிறரை துன்புறுத்துகின்ற போது அதற்கு தண்டனை வழங்குவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் அவனுடைய மனதிலே ஆழமாக உறுதியாக பதிந்து அவனை நேர்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதர், அதாவது கல் நெஞ்சம் கொண்ட ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வந்து அவர்கள் கூறுகின்ற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய உள்ளம் மென்மையானதாக மாற வேண்டும் என்பதற்காக, அவனுடைய இருதயம் ஒரு இலகுவான தன்மையாக மாற வேண்டும் என்பதற்காக அந்த மனிதனுக்கு நபி அவர்கள் கூறுகின்றார்கள், கல் நெஞ்சம் படைத்த அந்த மனிதனுக்கு கூறுகின்றார்கள், இம்ஸஹ் ரஅஸல் யதீம், அனாதையுடைய தலையை தடவுவாயாக என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்றார்கள். வஅதிமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு உருக்கமான ஒரு உபதேசத்தை கொடுக்கின்றார்கள். எப்போது நாம் அனாதைகளை அரவணைக்கின்றோமோ, ஏழைகளுக்கு உணவளிக்கின்றோமோ, நமது உள்ளம் விரித்ததாக, நல்ல ஒரு சாதகமான ஒரு நிலையிலே நமது உள்ளம் நம்மை நடத்துவதற்கு தயாராகிவிடும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. அதே போன்றுதான் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு தூண்டவும் மாட்டான், அவன் உணவளிக்கவும் மாட்டான் என்ற இந்த திருக்குர்ஆன் வசனம் நமக்கு எதனை வலியுறுத்துகின்றது என்றால், நாம் ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்க வேண்டும், அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பிறருடைய கௌரவத்தை பேணி நடக்க வேண்டும். பிறருக்கு நாம் உதவி செய்கின்ற போது நாம் செய்யக்கூடிய உதவியின் மூலமாக அவருடைய கௌரவத்துக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் பங்கம் விளைவித்துவிடக் கூடாது என்பதை அல் குர்ஆனும் நபியுடைய போதனைகளும் தொடர்ந்து நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றது. அனாதைகளை அரவணைக்கின்ற போது அதன் மூலமாக நாம் சுயலாபங்களை எதிர்பார்த்து விடக்கூடாது. ஏழைகளுக்கு உணவளிக்கின்ற போது அதனூடாக நமது சுயலாபங்களை எதிர்பார்த்து விடக்கூடாது. கௌலுன் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா, ஒரு நல்ல வார்த்தையை கூறுவது, பிறர் செய்த குற்றங்களை மன்னிப்பது என்பது, நாம் ஒரு தர்மம் செய்து அதனை தொடர்ந்து வரக்கூடிய துன்புறுத்தலை விட நல்ல வார்த்தை சிறந்தது. தர்மம் செய்து அதற்கு பின்னால் துன்புறுத்தல் ஏற்படுவது, நாம் பிறர் செய்த குற்றத்தை மன்னிப்பது சிறப்புக்குரியது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே நமது தியாகங்கள், நமது எண்ணங்கள், நமது செயல்பாடுகள் எல்லாம்
அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்ததாக மட்டுமே அமைய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பிறருக்கு நாம் உபகாரம் செய்யக்கூடிய வழிமுறைகள் ஏராளம் இருக்கின்றன. உதாரணமாக, வாழ்விலே கஷ்டத்தை உடைய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்கான, வாழ்வாதாரத்தை வளர்ப்பதற்கான உதவிகளை நாம் ஏற்படுத்தி கொடுப்பது. அதே போன்று தொழில் புரிந்தவர்கள் தொழிலை அவர்கள் இடைநடுவிலே முறித்துக் கொள்ளக்கூடிய அல்லது தொழிலை விட்டு ஒதுங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு என்னென்ன தொழில் ரீதியாக என்னென்ன உதவிகள் செய்தால் அவர்களுக்கு பொருத்தமாக இருக்குமோ அது போன்ற அவரவர்களுடைய தேவைக்கு ஏற்ப அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப இவ்வாறான நல்ல காரியங்களை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சூரத்துல் மாஊனிலே வரக்கூடிய ஒரு வசனம் தான் ஃபவைலுன் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, தொழக்கூடிய மனிதனுக்கு கேடு என்றால் வெறுமனே தொழுகை என்பதை மாத்திரம்தான் அவன் நிறைவேற்றுவான். அந்த தொழுகையை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், நபி அவர்கள் எவ்வாறு கற்றுத் தந்திருக்கிறார்கள், இதனூடாக நான் இம்மை மறுமைக்கு பொருத்தமானதாக அந்த தொழுகையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் தொழுகின்றேன் என்ற அந்த பேரை மாத்திரம் நிறைவேற்றுவதற்காக தொழக்கூடிய மனிதர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். ஒரு நாள் சமயம் ஒரு மனிதர் பள்ளியிலே வருகின்றார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியின் ஓரமாக இருக்கின்றார்கள். அந்த மனிதர் தொழுதுவிட்டு பள்ளியை விட்டு வெளியே போகின்ற போது அந்த மனிதனை கூப்பிட்டு, இங்கே மீண்டு வருவாயாக, ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, தொழுகையை முடித்து வெளியே செல்லக்கூடிய மனிதனை அழைத்து நீ தொழவில்லை, மீண்டும் தொழுவாயாக என்று தொழுகையை முறையாக முழுமையாக அதனுடைய உண்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே தொழ வேண்டும் என்ற முறையை நபி அவர்கள் அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சமகாலத்திலே நாம் மனிதர்களுடைய பண்பாடுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, மனிதர்களுடைய நடத்தையை உற்று நோக்கின்ற போது அவர்களுடைய தொழுகையிலே அங்கே கோளாறுகள் இருக்கின்றன, தொழுகையிலே முழுமைத்துவம் இல்லை என்பதை இது போன்ற செயல்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. யார் அனாதைகளுக்கு இரக்கம் காட்டாமல் இருக்கின்றார்களோ, ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருக்கின்றார்களோ, சதிமோசம் செய்கின்றார்களோ, வாழ்க்கையிலே பொய்யுரைப்பதை வழக்கமாக்கிக் கொள்கின்றார்களோ, பிறருக்கு அநியாயம் செய்கின்றார்களோ, தொழுகையிலே இவர்கள் பொடுபோக்காக இருக்கின்றார்கள் என்ற செய்தியை மறைமுகமாக நமக்கு இந்த வார்த்தை நமக்கு உறுத்தி கொண்டே இருக்கின்றது. எனவே எவன் ஒரு மனிதன் தொழுகையிலே பொடுபோக்கு செய்கின்றானோ, தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கின்றானோ, அவனுடைய எல்லா கருமங்களும் நாசமாகிவிடும், அநியாயமாகிவிடும் என்பதை நாம் இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே தொழுகை என்பது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தினூடாக படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் படைத்தவனுக்கு அடிமைத்துவத்தை, நான் அடிமை நீதான் எஜமான் என்பதை நடைமுறையிலே ஒப்புவிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இந்த தொழுகை இருக்கின்றது. எப்போது இந்த தொழுகை முறையாக முழுமையாக நிறைவேற்றப்படுமோ அந்த மனிதனிடத்திலே நல்ல அழகிய பல குணங்கள் குடிகொண்டு விடும், கெட்ட பண்புகள் அவனை விட்டு தூரமாகிவிடும் என்பதை நாம் இதனூடாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒவ்வொரு மனிதனும் தொழுகையை முறையாக நிறைவேற்றுவான் என்றால் அவனுடைய வாழ்விலே நல்ல பல குணங்கள் படிப்படியாக குடிகொள்ளும், அவனை ஒரு நல்ல மனிதனாக மாற்றும், அல்லாஹுடைய நேசனாக மாற்றும், இறுதியிலே சுவர்க்கத்துக்குரியவனாக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்குரியவனாக மாற்றும் என்பதை நாம் அல் குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டு உங்களை பாதுகாக்கும், தடுக்கும். அதே போன்று நோன்பை பற்றி கூறுகின்ற போது, நீங்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், இதனூடாக நீங்கள் இறையச்சமுடையவர்களாக அல்லாஹ்வை பயந்து இறைநேசராக மாறலாம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை பற்றி கூறுகின்ற போது கூறுகின்றார்கள், எவனொரு மனிதன் நோன்பு நோற்று அவன் கெட்ட வார்த்தைகளையும் பாவமான விடயங்களையும் அந்த நோன்பிலிருந்து அவன் தவிர்த்து கொள்ளவில்லையோ, அவன் பசித்திருப்பதன் மூலமாக தாகித்திருப்பதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்பதை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். காரணம், நோன்பு அவனை மாற்றம் செய்ய வேண்டும், நோன்பு அவனை நல்ல மனிதனாக மாற்ற வேண்டும். இதுதான்
நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயனாக இருக்கின்றது. அதே போன்று ஜகாத்தை பற்றி கூறுகின்ற போது ஜகாத்தின் மூலமாக பிறருக்கு உதவி செய்வதன் மூலமாக அவருடைய சொத்துக்களை தூய்மைப்படுத்துகின்றான். ஹஜ்ஜை பற்றி கூறுகின்ற போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், லன் யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அதாவது ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றியவர்கள் எத்தனையோ பிராணிகளை அறுத்து பலியிடுகின்றார்கள் அல்லவா, அந்த லட்சக்கணக்கான அந்த இறைச்சிகள் அந்த கால்நடைகளை அறுத்து பலியிடுவதை பற்றி அல்லாஹ் கூறும்போது கூறுகின்றான், நீங்கள் அறுத்து பலியிடக்கூடிய அந்த இறைச்சிகள் என்னை வந்து சேரப்போவதில்லை, அதிலிருந்து ஓடக்கூடிய இரத்தங்கள் என்னை வந்து சேரப்போவதில்லை. வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். இந்த லட்சக்கணக்கான கால்நடைகளை அறுத்து பலியிடுவதன் ஊடாக அந்த அறுத்து பலியிடக்கூடிய மனிதர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய எண்ணம், உண்மையான எண்ணம் தக்குவாதான் என்னை சேரும் என்று அங்கே இறை அச்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்ப்பதாக, அது நோன்பாக இருந்தாலும் ஜகாத்தாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும் இந்த வணக்கங்கள் அந்த மனிதனை நேர்வழிப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் அவனுடைய வாழ்விலே கடைசியாக அவனை விட்டு பறிபோகக்கூடிய ஒரு விடயம் இந்த தொழுகையாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாத்துடைய விழுமியங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நம்மை விட்டு தூரமாகிக் கொண்டே செல்லும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு கடமை நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டதென்றால் மனிதர்கள் அடுத்தது எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதிலே முதலாவதாக பறிபோகக்கூடிய நம்மை விட்டு தூரமாகக்கூடிய ஒரு செய்திதான் தீர்ப்பளிக்கக்கூடிய நீதியான அதிகாரம், நீதியான அரசாட்சி நம்மை விட்டு பறிபோகும். இவ்வாறாக ஒவ்வொன்று பின்னாக நம்மை விட்டு தூரமாகி கடைசியாக நம்மிலிருந்து தூரமாகக்கூடிய பறிபோகக்கூடிய ஒன்று இந்த தொழுகையாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தொழுகை என்பது நம்மை நெறிப்படுத்தக்கூடிய, நேர்வழிப்படுத்தக்கூடிய, நமது வாழ்விலே எல்லா சந்தர்ப்பத்திலும் நன்மை மகிழ்ச்சிக்குரியதாக ஆக்கக்கூடியதாக இந்த தொழுகை இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எப்போது ஒரு மனிதன் இந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே, குறிப்பாக வணக்கங்களை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே மறதியை விட்டும் அவன் நினைவுள்ளவனாக, உயிரோட்டம் உள்ளவனாக யார் இருக்கின்றானோ, உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றான். எனவே யாரெல்லாம் இவ்வாறான நல்ல பல வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றோமோ அவர்கள் இந்த அல் குர்ஆனிலே, இந்த சூரத்துல் மாஊனிலே கூறக்கூடிய ஒரு விடயத்தை என்றும் நமது அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும். அல்லதீனஹும் யுராஊன். அவர்கள் யார் என்று சொன்னால், அந்த வயல் என்னும் கேடு நரகம் கிடைக்கக்கூடியவர்களில் ஒரு பண்புதான் அவர்களுடைய செயல்கள் பிறர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செயல்கள் அமைந்திருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். எனவே நாம் தொழுவது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதற்காக, நாம் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வது அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்பதற்காகத்தான் அமைய வேண்டுமே அல்லாமல், மனிதர்கள் பார்க்கின்றார்கள் அதற்காக நான் தொழுகை அழகாக தொழுவது, பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வது மனிதர்கள் என்னை பார்த்து நம்மை கேவலமாக கருதுவார்கள் என்பதற்காக நாம் பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்வோம் என்றால் இதனூடாக எந்த நன்மைகளும் நமக்கு கிடைக்க போவதில்லை. நல்ல வணக்கம் செய்கின்றார், நல்ல வணக்கமாளி என்று மனிதர்களுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கும், இவர் பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவசாலியாக இருக்கிறார் என்று மனிதருடைய புகழ் கிடைக்குமே அல்லாமல் அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த நன்மையும் கிடைக்க மாட்டாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் நமது எண்ணத்தை நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் எதற்காக இதனை செய்கின்றேன், பாவத்தில் நான் ஏன் தவிர்த்து கொள்கின்றேன் என்ற நன்மைகள் செய்கின்ற போதும் பாவத்தை விட்டு நாம் தவிர்த்து கொள்கின்ற போதும் நமது உள்ளத்தை நாம் தட்டி கேட்டுக் கொள்ள வேண்டும். நான் எதற்காக நன்மை செய்கின்றேன், ஏன் இந்த பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்கின்றேன் என்ற இந்த இரு நிலைமைகளையும் என்றும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நமது உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் என்றால் நமது செயல்கள் நன்மை செய்வதாக இருந்தாலும் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வதாக இருந்தாலும் ஒரே ஒரு லட்சியம் இறை பொருத்தமாக இருக்கும், அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய ஒரு குறிக்கோளாகத்தான் இருக்குமே அல்லாமல் வேறு எந்த நோக்கமும் நமது உள்ளத்திலே வரமாட்டாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் உலகத்திலே நாம் வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உலகத்திலே மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றுக்கொண்டு மறுமையிலே அல்லாஹ்வுடைய இறை பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம்
முகஸ்துதியை பயந்து கொள்ள வேண்டும். பிறருக்காக செய்யக்கூடிய எல்லா விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக நம்மை விட்டு தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் தூய்மையான இஹ்லாஸான ஒரு எண்ணத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கொள்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பாவங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்வது, நமது மனோ இச்சையை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போதும் அதனை செய்வதற்கு நிர்பந்திக்கப்படுவோம். ஆனால் அதனை பயந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று நமக்கு பிரபல்யமான பல சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதே போன்று செல்வாக்குகள் கிடைக்கும். அதே போன்று உள்ளத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு உயர்ந்த இடம் கிடைக்கும். அதே போன்று மக்கள் என்னை புகழுவார்கள், அல்லது இந்த பாவத்தை செய்தால் மக்கள் என்னை கேவலமாக கருதுவார்கள். இது போன்ற உலக அற்பமான விடயங்களுக்கு நாம் அடிமைப்பட்டு விடாமல் எல்லா செயல்களையும் அல்லாஹுக்கு பொருத்தமானதா நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஹதீஸுல் குதிஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அன அக்ன ஷுரகாஇ அனிஷ் ஷிர்க். அதாவது இணை வைக்கக்கூடிய எல்லா விதமான இணை வைப்பை விட்டும் நான் தேவையற்றவனாக இருக்கின்றேன். எவன் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமலிலே என்னுடன் பிறரை சேர்த்துக் கொள்கின்றானோ அந்த வணக்கத்தை எனக்கு நான் தேவையற்றதாக, எனக்கு நான் ஏற்றுக்கொள்ள முடியாததாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் என்பதாக ஹதீஸுல் குதிஸிலே அல்லாஹ் கூறுகின்றான். எனவே எப்போது கலப்படம் இருக்கின்றதோ அதன் மூலமாக எந்த பயனையும் நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா அல் மாஊனிலே ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு விடயத்தை நமக்கு படித்து தருகின்றான். வயம்னஊனல் மாஊன். அந்த வயல் என்ற நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய பண்புகளில் ஒன்றுதான் அற்பமான விடயங்களை மனிதர்களுக்கு கொடுக்காமல் தடுப்பார்கள். அதாவது சர்வ சாதாரணமாக மக்கள் நடைமுறையிலே இரவல் வாங்கக்கூடிய, உதாரணமாக உப்பு வாங்குவது அல்லது ஒரு ஆயுதத்தை வாங்குவது அல்லது கத்தியை நாம் இது மாதிரி இரவல் வாங்கக்கூடிய அற்பமான செய்திகளை கூட தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த ஒரு கேவலமான பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இங்கே படித்து தருகின்றான். எனவே அற்பமான விடயங்களை தடுக்கக்கூடியவர்கள், அற்பமான விடயங்களை உதாரணமாக பிறருக்கு ஒரு கோடாலியை கொடுத்து உதவக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது ஒரு மண்வெட்டியை கொடுத்து உதவக்கூடிய சந்தர்ப்பம், இவைகளை எல்லாம் கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் ஒரு கேவலமான பண்புகள் வளரக்கூடிய காலத்திலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான விடயங்களை கொடுத்து நடக்கின்ற விடயத்திலே நாம் நம்முடைய மனதை, நமது மனோ இச்சையை நமது கட்டுப்பாட்டு கீழால் வைத்து பிறருக்கு உதவக்கூடிய நல்ல பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அடியார்களுக்கு உதவி செய்யவில்லையோ, யார் தனது பண்பை நல்லதாக மாற்றிக் கொள்ளவில்லையோ இந்த மனிதன் அவன் அந்த பொருளின் மூலமாக எந்த பயனையும் அடைய போக மாட்டான். நாளை அவன் செய்யக்கூடிய உதவியின் மூலமாக எத்தனையோ பிரதிபலனை கிடைக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பத்தை இழக்கக்கூடியவனாக அந்த மனிதன் மாறிவிடுவான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சூரத்துல் மாஊன் ஏராளமான பல விடயங்களை நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றன. தொழுகை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அமைய வேண்டும். நமது பண்புகள், நன்னடத்தைகள் அல்லாஹ்வுடைய இறை பொருத்தத்துக்குரியதாக அமைய வேண்டும். அற்பமான பொருள்களை, சர்வசாதாரணமான உதவிகளை செய்வதற்கு நாம் என்றும் நமது மனதை ஷைத்தானுக்கு அடிமைப்படுத்தி விடாமல் மனம் திறந்த நிலையிலே பிறருக்கு சாதாரணமான விடயங்களை உதவி செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான வணக்கங்கள், தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், இன்னொரு எல்லா வணக்கத்தையும் யா அல்லாஹ் உனது திருப்பொருத்தத்துக்காக செய்யக்கூடியவர்களாகவும், நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் அதுவும் உனக்கு பயந்து, உனது திருப்பொருத்தத்திற்கு பயந்து வாழக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சந்தர்ப்பத்திலும் இறை பொருத்தத்தை நாடி செய்யக்கூடியவர்களாக நமது எண்ணங்களையும் நமது செயல்பாடுகளையும் ஆக்கி நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழ வைத்து நாளை மறுமையிலே மேலான ஃபிர்தௌஸுல் ஆலா என்ற சொர்க்கத்திலே நம் அனைவர்களையும் ஒன்றிணைத்து வைப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.